So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 21st September 2022. The first news, insolvency bankruptcy code. So 2016 it was created. So by this insolvency bankruptcy board of India was created. So இது வந்து administration பண்றதுக்காக. So they have made some amendments in the like selling the properties, that is we will discuss. So first we will see about the insolvency bankruptcy code. Insolvency bankruptcy code was introduced in the year 2016. The like foreign countries la US la it was first introduced. This is an US concept. So first we will discuss what do you mean by what's the purpose of insolvency bankruptcy code. There's a concept called as non-performing assets. So ஒரு கம்பெனி பேங்க்ல லோன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பேங்க் வாங்கக்கூடிய லோனை வந்து பே பண்ண முடியாத டைம் பீரியட், தட் இஸ் people know after 90 days every loan will be termed as, so 90 நாள் அவங்க இஎம்ஐ பே பண்ண வேண்டிய டேட்ல இருந்து 90 நாள் பே பண்ணலைன்னா that account will be called as non-performing assets. அதுக்கு பிறகு இந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுப்பாங்க. டிஃபால்ட் இன் த சென்ஸ் கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ தே கான்ட் ரன் த கம்பெனி. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த டிஃபால்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு த ப்ராசஸ் கேன் பி டேக்கன், தட் இஸ் தெர் இஸ் அ கம்பெனி லா ட்ரைபுனல். இட்ஸ் லைக் அ கோர்ட்ஸ். தெர் இஸ் அ பாடி called as company law tribunal னு பேரு. திவாலான கம்பெனியை ஓனரே வந்து இன்சால்வென்ட் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா கடன் கொடுத்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ தேர் ஆர் டூ பர்சன்ஸ், பாரோவர்ஸ்னா கடன் வாங்கினவங்க, கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா அந்த பேங்க் கம்பெனிக்கு லோன் கொடுத்தவங்க. ஸோ இந்த என்சிஎல்டி இந்த இன்சால்வென்சி ப்ராசஸை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் த ப்ராசஸ் வில் டேக் பிளேஸ். இதை கிரெடிட்டரும் பண்ணலாம், பாரோவரும் பண்ணலாம். யார் இனிஷியேட் பண்ணாலும் த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வில் பி கிரியேட்டட் அப்படின்னா குரூப் ஆஃப் பாரோவர்ஸ் அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்தவங்க ஐஓபி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாமே ஒரு கமிட்டியாக இருப்பாங்க. தே வில் ஃபார்ம் அ கமிட்டி. தே ஆர் கால்ட் அஸ் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ்னு பேர். ஸோ பாரோவர் அப்படின்றவங்க சிங்கிள் பர்சன் ஆர் அ குரூப் ஆஃப் பர்சன். ஸோ அது வந்து சிங்குலர் கான்செப்டில் தான் வரும். பாரோவர் அப்படின்றவங்க அந்த கம்பெனி ஓனர் அப்படி தான். ஸோ இந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்த இன்சிஎல்டி வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா தெர் இஸ் அன் ஐஆர்பி ப்ரொஃபஷனல்ஸ், இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். இப்படி சிஏ எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கம்பெனிஸுக்கான இன்சால்வென்சியை பார்க்கறதுக்காக இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல்ஸ், இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ஸ் வில் பி தேர். அது வந்து அப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்க அப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஐபிபிஐ. இந்த அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதுக்கப்புறம் 180 days தே ஹாவ் த டைம். 180 days அவங்க இந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. திஸ் கம்பெனி வில் பி ரன் பை திஸ் குரூப். இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன்ஸ், டர்ன் ஓவர்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. 180 days. இந்த 180 daysல தே ஹாவ் டு ப்ரிப்பேர் அ பிளான். ஸோ இந்த கம்பெனி ரன் ஆகும் அப்படின்னா தே ஷுட் ப்ரிப்பேர் அ பிளான். இந்த கம்பெனி எப்படி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணால் இந்த கம்பெனி வந்து திவால் ஆகாமல் திருப்பி வந்து ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னா திருப்பி ப்ராசஸில் கொண்டு வர்றது. அப்புறம் அவங்க வாங்கின லோனையும் பே பண்ணணும், அதுக்கான எபிலிட்டியும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ரீஸ்ட்ரக்சர் பிளான்னு பேர். ப்ளஸ் ஒரு 90 days கொடுப்பாங்க. அப்புறம் கொரோனாவில் 180 days எக்ஸ்ட்ரா given, 330 days totally was given. So that is not important for you people. நார்மலாக இந்த பிளானை வந்து அதுக்கு பிறகு சப்மிட் பண்ணணும். யாருக்கிட்டனா கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் கிட்ட. இந்த பிளான் வந்து கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணால் தென் த கம்பெனி வில்
ரன் த ப்ராசஸ், ரீஸ்ட்ரக்சர் ஆகும். அந்த லோன் எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் ஆகி அவங்க லோனையும் பே பண்ணுவாங்க, கம்பெனியும் திருப்பி ரன் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் இவங்க வந்து இல்லை இந்த கம்பெனி வந்து ரன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இட் வில் பி லிக்விடிஃபைட்னா கம்பெனியை விற்று ஏலத்துக்கு விட்டு அந்த கம்பெனியோட சொத்துக்களை எல்லாம் ஏலத்துக்கு விட்டு அதில் வரக்கூடிய காசை வச்சு இந்த லோனை பே பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் லிக்விடிஃபிகேஷன் ப்ராசஸ். அப்போது இது ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா கம்பெனி வந்து திவால் ஆகிறத தடுக்கிறதுக்கான மெயின் மோட்டிவ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள். அந்த கம்பெனி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனியாக இருக்கும் நம்மளோட ப்ரொடக்ஷன் கேட்டகரியில். ஸோ நிர்வாக சீர் இல்லைன்னா பண புழக்கம் இல்லாததுனால அந்த கம்பெனி வந்து திவாலாக இருக்கலாம். அதுக்காக தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு நிறைய கம்பெனி சேவும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இனிஷியேட் பண்ணதில் 1703 ரெசல்யூஷன்ஸ் ஆன் கம்பெனி வந்து லிக்விடிஃபிகேஷனை கம்பெனியை விற்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ வரியிங் திங் அபவுட் திஸ். சரியா, 1703 கம்பெனிஸ் வேர் ரெக்கமெண்டட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்செல் கம்பெனி வந்து இன்சால்வென்சி வந்து ஓனர் தான் இனிஷியேட் பண்ணார், பாரோவர். So that's about this article. Then next article is also related to the hedge fund. It is also economics article. So hedge fund அப்படின்னா diversification of risk fund. It is not registered under the SEP. So mutual ஃபண்டுக்கும் ஹெட்ஜ் ஃபண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரெஜிஸ்டர்ட் வித் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், இப்போ ஒரு கம்பெனி ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 crore இதோட ஒர்த்தாக இருக்கும். the 100 crore வேல்யூ வில் பி டிவைடட். ஸோ யூ வில் இன்வெஸ்ட் இன் திஸ், இட் வில் பி டிவைடட் இன் யூனிட்ஸ்னு பேர், த ஃபேஸ் வேல்யூ. இப்போ 5 rupees மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு யூனிட்டோட விலை 5 rupees அப்படின்னா இட் வில் பி டிவைடட் பை ₹5. அப்போ அந்த 5 rupees வச்சு நீங்கள் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்களோ யூ வில் கெட் த யூனிட். ஃபியூச்சரில் இப்போ 2022 யூ ஆர் பர்ச்சேசிங், இப்போ 2025 இதோட வேல்யூ வந்து 7 மாறுச்சு அப்படின்னா யூ வில் கெட் ₹2 எக்ஸ்ட்ரா பெர் யூனிட். எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங். சரியா? ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட். டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்றது இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி மியூச்சுவல் ஃபண்ட். ஹெட்ஜ் ஃபண்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் தேர் ஆர் 10 billionaires around the world. Amazon, then people have like SpaceX, அப்புறம் people have Adani, Ambani. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து they are like pooling fund from everyone. 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு பூல் ஃபண்டு கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இட்ஸ் $100 billion இதோட வேல்யூ. சரியா? இந்த $100 billion இவங்க பூல் பண்ணதுக்கு அப்புறம் இட் வாஸ் நாட் ரெஜிஸ்டர், நோ நீட் டு ரெஜிஸ்டர்ட் வித் தி எனி, ஏன்னா இது வேர்ல்டு லெவலில் கரெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். ஸோ இந்த $100 billion தே வில் இன்வெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா. தட் இஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கோல்டில், அப்புறம் இந்தியன் ஷேர் மார்க்கெட், அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். சரியா? அப்புறம் பாண்ட் மார்க்கெட், அப்புறம் அதர் பிஸ்னஸஸ், வாட் ஆர் த திங்ஸ், ஹவுசிங் எக்ஸெட்ரா, ரியல் எஸ்டேட் கேட்டகரியில். வேறு இன்வெஸ்ட்மெண்ட் அயர்ன் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ சப்போஸ் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பூம் ரொம்ப அப் ஆகுது அப்படின்னா இதோட இவங்க இன்வெஸ்ட் பண்ண காசோட வேல்யூ வில் இன்க்ரீஸ், த ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ். ஏன்னா அது லாஸ் கிடையாது. கோல்டு டெய்லி இட் வில் இன்க்ரீஸிங். ஸோ இதோட ப்ராஃபிட் இவங்க ₹100 இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ₹1000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. when the profitable will increase. ஷேர்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில ஷேர்ஸ் ஏறும், சில ஷேர்ஸ் டவுன் ஆகும். பாண்ட் மார்க்கெட் இஸ் அ ஸ்டேபிள் மார்க்கெட். அவங்க போட்ட காசு அப்படியே கிடைக்கும். அண்ட் தென் ப்ராஃபிட் வில் ஆல்சோ கம். அது மாதிரி வேறு கண்ட்ரிஸோட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அப்புறம் அதர் பிஸ்னஸஸ். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ஷேர்ஸில் இல்லைன்னா பாண்ட் மார்க்கெட்டில் லாஸ் இருக்கலாம். ஆனால் இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்னால அது என்ன ஆகும்னா டைவர்சிஃபை ஆகும். அந்த ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு பேர். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ரிஸ்க். வி ஹேவிங் அ கான்செப்ட் தட் இஸ் ETF. ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்ற பேரில் இருக்குது. தட் இஸ் அ ETF. இது வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பில்லியனர்ஸ் வில் இன்வெஸ்ட். இல்லைன்னா நீங்களே பண்ணலாம். ஸோ நோ நீட் டு ஹாவ் அன் பில்லியனர்ஸ். உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்ற யூ கேன் பூல் த மணி. ஒரு குரூப்பாக சேர்றது, அப்புறம் உங்கள் காசுகளை ஒன்றா போடுறது, அண்ட் யூ கேன் இன்வெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். சில செக்டார்ஸ் வந்து டவுன் ஆனாலும் சில செக்டார்ஸ் பூம் ஆகுறதுனால யூ வில் கெட் த ப்ராஃபிட். தட் இஸ் டைவர்சிஃபிகிங் தி ரிஸ்க். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அதோட டேர்ம் தான் நியூஸ். தட்ஸ் ஆல். தென் now we will see the impact of climate change. So climate change நால வரக்கூடிய problems. Climate change impacting in Indian monsoon system. So Indian monsoon பொறுத்த வரைக்கும் people know if it is India, here it will be high pressure when there is a summer, that is July. இந்த டைம் பீரியட்லாம் இங்கே ஹாட்டாக இருக்கும் because sun is overhead the tropic of Cancer. 23.5 மேலே இல்லைன்னா 30 டிகிரி மேலே. ஸோ இங்கே வந்து நல்ல ஹீட் இருக்கும். ஸோ இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட்டட், இங்கே ஹை ப்ரெஷர். So automatically wind moves from high pressure to low pressure. அப்போ கடல்ல இருந்து போகும்போது it will carry moisture and it will bring monsoon. மழை உங்களுக்கு பெய்யும். எங்கெல்லாம் மழை வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் அங்கே எல்லாமே உங்களுக்கு மேலே போகும். ஸோ மேகம் கிரியேட் ஆகும். The rainfall will occur. So that's a concept. So climate change அதிகமாகிறதுனால இது வந்து பாதிக்கப்படுது. The effect is லானினா occur ஆகிறது. அப்புறம் ஈஸ்டர்ன் ஓஷன், இந்தியன் ஓஷன் ஏரியா இஸ் கெட்டிங் லைக் வார்ம். அப்புறம் இது வார்ம் ஆச்சுனாலே யூ பீப்புள் நோ நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் வில் அக்கர். ஸோ இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் ரெயின்ஃபாலை வந்து கம்மி பண்ணுது அப்படின்றது. ஸோ பிகாஸ் ஆஃப் சேஞ்சிங் ஹீட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால இங்கே ஹீட் ஆகுது, இங்கே வந்து கோல்டாக இருக்குது. ஸோ there's a dipole will occur. We have studied in geography. சரியா? So that's the thing mainly. Abnormal warming of Indian Ocean area. அப்புறம் உங்களுக்கு சொன்னேன் நெகட்டிவ் டைபோல் சொன்னேன். ப்ரீ மான்சூன் ஹீட்டிங் அப்படின்னா ஹிமாலயாஸ் வந்து ரொம்ப மான்சூனுக்கு முன்னாடி ஹீட் ஆகுறது. தென் இட் வில் கிரியேட் மெல்டிங் ஆஃப் ஐசஸ். தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் இதனால என்னென்ன இம்பேக்ட் வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதிகமாக. அப்போ மழை இல்லை அப்படின்றப்போ ஸோ மான்சூனல் எஃபெக்ட் மான்சூன் சீசன்ஸ் வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா வறட்சி உருவாகும். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ தென் இந்தியா ஹேவிங் 55% ஆஃப் அரபிள் லேண்ட் அப்படின்னா வாட்டர் கம்மியான லேண்ட்ஸ். ஸோ அது மான்சூன் டிபெண்ட்டாக இருக்குது. அப்போது தண்ணி மழை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கோ இன் செமி ஆரிட் ஏரியா. அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் எடுத்திங்கன்னா நார்த் வெஸ்ட் எப்போவுமே மான்சூன் வந்து இந்த ஏரியாவில் பயங்கர சிவியராக இருக்கும். இந்த ஏரியாவில் இப்போ வந்து அது சென்ட்ரல் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே தான் டிபெட்டியன் பிளாட்டி தான் ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ லோ ப்ரெஷர் வில் பி வெரி ஹை இன் திஸ் ஏரியா. அப்புறம் இங்கேருந்து விண்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ சென்ட்ரல் இந்தியன் ஏரியாவில் அதிகமான ரெயின்ஃபால் ஷிஃப்ட் ஆகிருக்கு. வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், அப்புறம் அதர் பிளேசஸ் லைக் சத்தீஸ்கர் in this belt area is deficiency of rainfall. UP, including UP, Uttar Pradesh is also not getting that much of rainfall. இது வந்து ரைஸ் கல்டிவேஷனில் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம். சுகர் கேன் கல்டிவேஷன் ஸோ ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கேரிஃப் கல்டிவேஷன். ஸோ that's why it was in news. So we need to take care of the climate. So that's about the article. The next news related to stubble burning. There is an article about stubble burning. Stubble burning எதுக்காக பண்ணுறாங்க?
What do you mean by stubble burning? Stubble burning அப்படின்றது paddy straws வந்து எரிக்கிறது. Straw. இது வந்து there is a practice in Delhi, அப்புறம் ஹரியானா, பஞ்சாப் ஏரியா, மெயின்லி இன் பஞ்சாப் ஏரியா. இந்த ஏரியாஸோட சரௌண்டிங் ஏரியாஸ், டெல்லியோட சரௌண்டிங் விசினிட்டி ஏரியாஸ் இல்லைன்னா கண்டிகியூஸ் ஏரியா டு டெல்லி. ஸோ அந்த ஏரியாஸில் எல்லாமே இந்த ஸ்டபிள் பர்னிங் அதிகம். ஸ்டபிள் பர்னிங் ஆக்சுவலாக செப்டம்பர் மந்தில் உங்களுக்கு பேடி கல்டிவேஷன் லைக் மான்சூன் சீசனில் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து கல்டிவேஷன்ஸ் வந்து ரெண்டு பண்ண மாட்டோம், ஒன்றே தான். தட் இஸ் ரைஸ். விண்டர்லேயும் வி வில் கல்டிவேட் ரைஸ். அப்புறம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் மில்லட்ஸ் வெரைட்டிஸ் போடுவீங்க. ஆனால் நார்தர்ன் இந்தியன் சைடு எடுத்திங்கன்னா தே ஹேவிங் 2 climate, கோல்டர் climate, அப்புறம் ஹாட்டர், தென் மான்சூனல் சீசன். ஆக்சுவல் மான்சூன் சீசன் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன். அப்போ ரொம்ப மழை அதிகமாக இருக்கிறனால இந்த டைம் பீரியடில் ஜூன் ஜூலை டைம் பீரியடில் தே வில் கல்டிவேட் ரைஸ். பேடி கல்டிவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு அக்டோபர் நவம்பர் டைம் பீரியடில் தே வில் கல்டிவேட். நாங்கள் விண்டர் ஆரம்பிச்சிடும் கல்டிவேட்டிங் வீட், இல்லைன்னா வேறு க்ராப்ஸ் போடுவாங்க, மோஸ்ட்லி வீட். ஸோ இப்போ ரைஸ் கல்டிவேஷன் முடிஞ்சு அறுவடை முடியும் போது, தட் இஸ் இன் செப்டம்பர் டைம் பீரியட், இந்த லேண்ட் வந்து வேக்கன்சி ஆகணும். அக்டோபர் நவம்பரில் இந்த டைம் பீரியடில் தே நீட் டு சோ வீட். ஆனால் இது அறுவடை முடிகிறதுக்கு செப்டம்பர் எண்ட் ஆகும். அப்படின்றப்போ அந்த ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, வைக்கோல்னு சொல்லிங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஊர்களில் கால்நடைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த ஊரில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ தே யூஸ் டு பேர்ன், எரிச்சிருவாங்க, ஃபீல்டில் போட்டு எரிச்சிருவாங்க. எரிக்கிறதுனால அந்த துகள்கள் வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ்லாம் மேலே போகும். தட் இஸ் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ். அண்ட் தென் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் CH4 மீத்தேன் கேஸஸோட லெவல், அப்புறம் பொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். இதனால டெல்லி வந்து அக்டோபர் நவம்பர்லேயே இட் வில் ஸ்டார்ட் கோல்டு. டெல்லி மட்டும் இல்லை, பஞ்சாப், லைக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கோல்டு சீசனாக மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி த டெம்பரேச்சர் இஸ் கோல்டு. வேஸ்ட்டும் சேரும்போது இட் வில் கிரியேட் அ ஸ்மாக், ஃபாக் ப்ளஸ் ஸ்மோக். அதனால தான் டெல்லியிலலாம் நீங்கள் 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, மதியம் வரைக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் சக்கர் ஆகிறதுக்கான ரீசன் ஸ்மாக். இந்த ஸ்மாக் எப்படி கிரியேட் ஆகுது? அதனால தான் தீபாவளி டைம் பீரியடில் ஃபயர் கிராக்கர்ஸ் அங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் பொல்யூஷன்ஸ் அதிகப்படுத்தும். ப்ளஸ் அவங்களுக்கு அந்த பாய்சனஸ் கேஸ் வெளியில் போகாது. ஸ்மாக் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸஸ் வில் பி ஸ்ட்ரக்ட் இன்சைட், ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகும்போது அந்த திருப்பி அந்த பாய்சனஸ் கேஸ் தான் அவங்க ப்ரீத் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதனால தான் வீடுகளை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்கே உருவாகுது அப்படின்னா, அங்கே நிறைய அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு. யூ பீப்புள் நோ, கம்பேரிங் டு யுவர் ஸ்டேட் இட்ஸ் வெரி ஹை, பஞ்சாப் ஏரியா. அப்போ அந்த ஓப்பனாக வந்து எரிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, ஹாப்பி சீடர் அப்படின்ற மிஷின், அப்புறம் பயோ கம்போசிஷன்ஸ். ஹாப்பி சீடர் அப்படின்றது நம்ம டிராக்டர் மாதிரி இதை வந்து சின்னதாக கட் பண்ணி விட்றது, அந்த லேண்ட் ஃபீல்டில் கட் பண்ணி விட்டுரும் சின்ன பொடியை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க வீட்டு கல்டிவேட் பண்ணும்போது அது வந்து உரமாக மாறிடும். பயோ கம்போசர் எடுத்தினா புஷா இஸ் அ ஃபங்கை ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபங்கை பேஸ்ட் என்சைம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது தெளிச்சிருவாங்க, மருந்து தெளிக்கிற மாதிரி. அது தெளிக்கிறனாலனா டீகம்போஸ் பண்ணி விட்டுரும். பஞ்சை ஆக்சுவலாக நம்ம ஊர்களில் வைக்கோல்கள் மழையில் நனைஞ்சுன்னா ஒரு பூக்கும், பூமா அப்படின்னா தட் இஸ் பஞ்சை. அது வந்து எது பண்ணால் டீகம்போஸ் பண்ணி விட்டுரும், அழிஞ்சு போயிடும். இட் கேன் சர்வை அப் டு 30 to 32 degrees Celsius வரைக்கும். சார், ஏன்னா வைக்கோல்கள் பூக்கும் போது இட் வில் பிகம் ஹீட். அப்போ அந்த பஞ்சை வந்து சர்வைவ் ஆகணும். 30 to 32 degrees Celsius வரைக்கும் சர்வே ஆகும். ஆல்ரெடி இட் இஸ் இன் கோல்ட் கிளைமேட். அதனால என்ன ஆகும்னா, டீகம்போஷன் ப்ராசஸ் அதிகமாகும். அப்புறம் சீக்கிரமாக அவங்களுக்கு லேண்ட் வந்து வெக்கேட் ஆகும். ஸோ தே கேன் டூ கல்டிவேஷன். ஸோ வீட்டுக்கு வந்து உரமாகவும் மாறும். அதில் தான் எரிக்காமல் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஈஸி வே அப்படியே எரிச்சு விட்ருவாங்க. அது பாட்டுக்கு எரிஞ்சு அந்த ஏரியாஸே வந்து க்ளீன் ஆயிரும்.
ஸோ அது வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியை கம்மி பண்ணுது, அது பீப்புளுக்கு தெரில. அதனால தான் டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்களே அடித்து தரோம், நீங்கள் செலவு பண்ண வேணாம், 5000 rupees பெர் ஏக்கர் ஆகும்ன்றாங்க. அப்படி இருந்தாலும் வி வில் டூ தட். கவர்மெண்ட் வில், நீங்கள் வந்து பேர்ன் பண்ணக்கூடாது, நீங்கள் சொன்னீங்கன்னா வி வில் கம் அண்ட் ஸ்ப்ரே இட் அப்படின்றது தான். புஷா டீகம்போசர் அப்படி பயோ டீகம்போசர்னு பேர். அது கண்டுபிடிக்கப்பட்ட கேம்பஸ் இஸ் இன் டெல்லி, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், புஷா கேம்பஸ். தெர் இஸ் அ பிளேஸ் இன் டெல்லி, புஷா, அதில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அது புஷா பயோ டீகம்போசர் அப்படின்ற பேர். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்வஜ் சுஜல் டிஸ்பிளேட். சுஜல் பிரதேஷ் அப்படின்ற லைக் ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடு க்ளீன் சிட்டி ப்ளஸ் வாட்டர் வந்து 100%. ஜல் சக்தி மிஷன் மூலமாக 100% அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எல்லாமே வந்து அந்தமான் நிக்கோபார் கிராமங்கள் எல்லாமே வந்து ஹோம் கனெக்ஷன்ஸ், வாட்டர் கனெக்ஷன், நீங்கள் அந்த ப்ளூ கலர் பைப் லைன் கனெக்ஷன்ஸ் இப்போ கொடுக்குறாங்கல்ல எல்லா வீடுகளுக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க எல்லா கிராமங்களுக்கும். ஸோ தட்ஸ் வை ஹர் ஜஹர் ஜல் சர்டிஃபிகேஷன் வாஸ் கிவன் எல்லா கிராமங்களும். அது மாதிரி ஸ்வச் பாரத் மிஷனில் எல்லா கிராமங்களுமே வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஜோன், அப்படின்னா திறந்த வழியில் மலம் கழிப்பது வந்து கிடையாது. பீப்புள் ஹேவிங் அவேர்னஸ் அண்ட் தென் தே ஹேவிங் டாய்லெட்ஸ். அதனால் அந்த ஏரியாவில் பியூர் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் பீப்புள் வந்து அவேராக இருக்காங்க, கழிவுகளை வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்கும் ட்ரைனேஜ், ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே வந்து. ஸோ ப்ளஸ் ஸ்டேட் ப்ளஸ் அப்படி ஓடிஎஃப் ப்ளஸ் அப்படின்னா யூரினேஷனும் கிடையாது ஓப்பனில். ஸோ எவ்ரிதிங் வில் பி டன் இன் தி டாய்லெட். ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா வீடுகள்லையும் இருக்கும். அப்புறம் சேஃப் அண்ட் செக்யூர் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, இது மூணுமே இருக்கிறதுனால திஸ் ஏரியா வில் பி சர்டிஃபைட் அஸ் த ஃபர்ஸ்ட், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கெட் திஸ் ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ், தட் இஸ் ஸ்வஜ் சுஜல் பிரதேஷ் அப்படின்னு பேர். இது மாதிரி தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு will also granted this. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. That's why it is important for your examination. The next news related to blow for degrades about the LGBT issues. Recently we have studied, there's a issue on section 377 and we have discussed about the conversion therapy. So conversion therapy அப்படின்னா, so we having heterosexual marriages are allowed in India. So heterosexual அப்படின்னா male and female. Homosexual அப்படின்னா so both same gender. So this type of marriages are allowed in Indian law. allow பண்றாங்க. Traditional also it is allowed. பட் இன் ட்ரெடிஷனலி இது அலோவ் கிடையாது, லாலையும் அலோவ் கிடையாது, லீகாலிட்டி கிடையாது. சில கண்ட்ரீஸில் இருக்குது, நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ இப்போ தோஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் வித் ஹோமோசெக்சுவாலிட்டி, தே வாண்ட் டு கெட் மேரிட் ஆர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் அதுக்கு லீகாலிட்டி கிடையாது. அப்படின்றதுனால தே வில் ஆப்ட் ஃபார் கன்வெர்ட்டிங் தேர் கன்வர்ஷன் தெரப்பி. அவங்களோட செக்ஸ் ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஹெட்ரோசெக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கும், ஹோமோசெக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கும். ஹெட்ரோசெக்ஷுவல் ஓரியன்டேஷன் மேரேஜ் இஸ் அலவுட், திஸ் இஸ் நாட் அலவுட் இன் இந்தியா. ஸோ தே வாண்ட் டு லீவ். இல்லைனா ஃபேமிலி ப்ரெஷர், சேர்ந்து இருக்கணும் அப்படின்றப்போ ஃபேமிலி வில் நாட் அலோவ் இட். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஸ் ரீஅலைன்மெண்ட். ஸோ யாராவது ஒரு ஆள் வந்து அவங்க ஜெண்டரை மாற்றிப்பாங்க பை கன்வர்ஷன் தெரப்பி. இட் இஸ் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இது பிரபலமாக இருக்குது. ஏன்னா ஹெட்ரோசெக்ஷுவல் மேரேஜ் பண்ணுறதுக்காக. புரியுதா? அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா லைக் இட் இஸ் நாட் அன் எத்திக்கல் ப்ராக்டிஸ். இஃப் யூ வாண்ட் டு லீவ் ஹோமோசெக்ஷுவல் இட் கேன். சரியா? இட்ஸ் நாட் கிரிமினலைஸ்ட் இன் இந்தியா நவ். பட் this practice, conversion therapy, is ethically wrong அப்படின்றனால it was banned in India. So we will discuss about the section 377. That is important for your examination. Section 377 IPC. Actually அது introduce பண்ணப்பட்டது 1860 Macaulay Code. Macaulay Code 1860 it was introduced in India, British time period. இது வந்து கிரிமினலைஸ்ட்.
homosexuality is not, unnatural sex are not allowed in India. British time period. Only heterosexual marriages are allowed under this. Those who are practicing, they will be arrested or criminalized. Like they can be charged. Ilana sued. 2000, so British சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் 2001ல there is a NAS Foundation case. The case went up to 2009 in Delhi High Court. So Delhi High Court என்ன பண்ணாங்க அப்படின்னா, they also having some, so there are huge discrimination against the homosexuality, right to equality have to be provided. So Delhi High Court என்ன பண்ணாங்கன்னா அதை decriminalize பண்ணாங்க. homosexuality வந்து allow பண்ணலாம் அப்படின்றது சொன்னாங்க. But in 2015 Suresh Kumar, 2013 Suresh Kumar Kaushal case. Suresh Kumar Kaushal case. The names are important. Year is not that much important. Kaushal case where's Union of India, Government of India case la Supreme Court enna sonnaanga appadina, it is against the tradition of India. There is no legal backup. So how the Delhi court can do it? We having legislature, executive, judiciary. Legislative will make laws, executive will implement, judiciary will monitor. சரியா, இவங்க ரெண்டு பேரையும் மானிட்டர் பண்றதா அவங்களோட வேலை. நாட் லா மேக்கிங் ப்ராசஸ். டெல்லி ஹைகோர்ட் வந்து லா மேக் பண்ணியிருக்காங்க, டீக்ரிமினலைஸ் பண்ணி அலோவ் பண்றது இட்ஸ் அகெயின்ஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது வந்து திருப்பியும் கிரிமினலைஸ் பண்ணப்பட்டுச்சு. ஹோமோசெக்சுவாலிட்டியை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அத்தாரிட்டி கிடையாது, அதனால தே கேன்சல்ட் இட். அவங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. அவங்க வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி பற்றி அதிகமாக டிஸ்கஷன் அங்கே எடுக்கலை. அவங்க பண்ணது லெஜிஸ்லேட்டிவ் பேக்கிங் வந்து ஜுடிஷியரி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதை கேன்சல் ஆச்சு. தென் 2015ல் சசி தரூர், ஸோ யூ பீப்புள் நோ இஸ் அ எம்பி ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம், சரியா, காங்கிரஸ் எம்பி. he filed a private member bill. Filed illa, he introduced a bill in the parliament, private member bill to decriminalize homosexuality வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்றத முன்மொழிஞ்சு ஒரு பில் கொண்டு வந்தார், ஆக்டா கொண்டு வர்றதுக்கு. பட் பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்றதுனால இட் வாஸ் கேன்சல்ட். சரியா, அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பிரைவேட் மெம்பர்ஸ்னா அதர் தேன் மினிஸ்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய பில்ஸ். சரியா, ஸோ இட் வாஸ் கேன்சல்ட். And 2018 we had a Puttaswamy judgment. It's a very important judgment. Puttaswamy judgment for right to privacy. So in the judgment vandadukku piragu there is a case called as Navdeej Singh Johar. Navdeej Singh Johar case. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, homosexuality, right to privacy is a fundamental right now. So court or legislature or executive can't go inside. அவங்களோட கான்ஸ்டிட்யூன்சிக்குள்ள போக முடியாது, அவங்களோட பிரைவசியில தலையிட முடியாது அப்படின்றதுனால 2018ல they have announced homosexuality is decriminalized. Now it is decriminalized. Criminalized கிடையாது. புரியுதா? So this is the history. ஆனால் decriminalize பண்ணியிருக்கு அப்படின்ற பேரில் ரீகன்வர்ஷன் தெரப்பி அதிகமாக பண்ணுறாங்க. தட் இஸ் இல்லீகல் அப்படின்றதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கேஸ் கால்ட் அஸ் சுஷ்மா வர்ஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு. 2021ல் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டு இட் வாஸ் பேண்ட். இப்போ எதனால நியூஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இந்த ஹிந்து பேப்பரில் எடிட்டோரியல் இட் வாஸ் தேர். எதனால லீட் ஆர்டிக்கிள் இருக்குது ஒப்பீனியன் பேப்பரில். ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் வந்து இந்த ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், தமிழ்நாடு ஹைகோர்ட்டோட ஆர்டர், தட் இஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டரை வச்சு எல்லா மெடிக்கல் கவுன்சிலுக்கும் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ஸ் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் கன்வர்ஷன் தெரப்பி பண்ணக்கூடாது, பண்ணால் கேன் பி கிரிமினலைஸ்ட்.
அது வந்து எத்திக்கல் ப்ராக்டிஸ்க்கு எதிரானது அப்படின்றத டைரக்ஷன் கொடுது. தட்ஸ் வை இப்போ அவங்களோட டிக்னிட்டி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அப்படின்றதுனால இஷ்யூஸ் டிஸ்கஸ் இன் எவ்ரி கார்னர். சரியா? இப்போ ஹோமோசெக்சுவாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தோஸ் ஆர் ஆஃபரிங் ஃபார் கன்வர்ஷன் தெரபி, they are waiting for the conversion therapy, they will go against and speak against it. And at world level it is allowed, it is against the nature அப்படின்றதுனால it was not allowed. And homosexuality is decriminalized, அதனால it is allowed. 377 abolish ஆகல, 377 still persists, continue ஆகுது. ஆனால் homosexuality is not allowed. Sorry, homosexuality is allowed now. So that's all. The next news related to prompt corrective action. There is a case, sorry, PCA, prompt corrective action, PCA norms அப்படின்னு பேரு. Actually it was introduced in 2002. Those banks are failing. இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது RBI மூலமா பேங்க்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக, பேங்க்ஸோட ஹெல்த்தை. ஸோ நியூ கமர்ஸ் இது வந்து புரிகிறது ரொம்ப கஷ்டம். ஐ எம் டாக்கிங் அபவுட் எக்கனாமிக்கல் டேர்ம். எக்கனாமிக்ஸ் கிளாஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டடி. சரியா? ஸோ 2002 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பேங்க்ஸை மானிட்டர் பண்ணுறது. எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா there is a health instrument that is called as CAR. அப்புறம் you having net NPA, then you having leverage ratio, return of assets, அப்புறம் leverage ratio. So CAR அப்படின்றது capital adequacy ratio. Capital adequacy ratio அப்படின்னா assets, sorry, capital divided by risk weighted assets. ஒரு பேங்கோட ஹெல்த்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இட்ஸ் 9%, now it is 12%. நெட் என்பி அப்படின்னா அந்த பேங்க்ஸில் இருக்கக்கூடிய வரா கடன்களோட அளவு. ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய கடன்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அப்படின்றது. ஹேர் கட் ப்ராசஸ் பண்ணி 7 லட்சம் கோடிக்கு மேலே இப்போது நிறைய பேங்க்ஸ் வந்து லைக் பெரிய பெரிய கேபிட்டல் கம்பெனிஸுக்கு வந்து ஹேர் கட் ப்ராசஸ் பண்ணால் அவங்களோட லாபம் கம்மியாகும். புரியுதா? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அசெட் இருக்கணும். ரிட்டர்ன்னா ப்ராஃபிட். லிவரேஜ் ரேஷியோ அப்படின்றது இட்ஸ் அபவுட் கேபிட்டல் டிவைடட் பை வெயிட்டட் பை அசெட்ஸ், நாட் ரிஸ்க் வெயிட். இதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதோட ரேஷியோவை. இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து டவுன் ஆகும்போது, ரொம்ப பேங்க்ஸ் வந்து படுகொலியில் போகும்போது தே வில் டேக் இன் டு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். அப்படின்னா பேங்க்ஸ் வந்து லெண்டிங் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் Tier 1, Tier 2, Tier 3 மாடல்ஸ் ஆர் தேர். Tier 1ல பேங்க்ஸ் வந்து புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதை தடுப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ட் டிவிடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை தடுப்பாங்க. டிவிடெண்ட் கொடுக்கறது, லாபத்தை ஷேர் பண்ணுறது தடுப்பாங்க. Tier 2ல வந்து புதிய பிரான்ச்சஸ், ATM சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது தடுப்பாங்க. எக்ஸ்பென்ஷன் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. தேர்டு வந்து இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா வைண்டிங் அப் ப்ராசஸ், பேங்க்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இதில் மானிட்டரில் இருந்தது நிறைய பேங்க்ஸ் இருந்துச்சு. 22 பேங்க்கில் 11 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து மானிட்டரிங்கில் இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இதில் இருந்துச்சு. இப்போ அதுவும் வெளியில் வந்துருச்சு. அப்படின்றதுனால தான் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தோஸ் ஹூ ஸ்டடிட் ஆல்ரெடி கேன் அண்டர்ஸ்டுட், அதர்வைஸ் த நியூ கமர்ஸ் யூ கான்ட். ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தி எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ். சரியா? ஓகே, த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பசாயோட நியூட்ரிஷன் ரேட்டிங் ஸ்டார். இனிமேல் நம்ம வாங்கக்கூடிய ஃபுட்டுலலாம் ஸ்டார் ரேட்டிங் இருக்குமா? அப்படின்னா 0.5 ஸ்டார்லேருந்து 5 ஸ்டார் வரைக்கும். ரொம்ப ஹெல்த்தில் சுகர், ஃபேட், ஹெல்த் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கக்கூடிய ஃபுட், கோக், இதெல்லாமே வந்து 0.5% ஸ்டாரில் இருக்கும். அப்போ அந்த ஃபுட் வந்து நாட் ஹெல்த்தி. சாப்பிடலாம், ஆனால் ஹெல்த்தி கிடையாது. நீங்கள் ரொம்ப எடுத்தீங்கன்னா இட் வில் அஃபெக்ட்.
ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். அந்த ரேட்டிங்ஸ் வில் எக்ஸ்பிளைன். அது மாதிரி ஃப்ரெண்ட் லேபிளிங் பேக்கேஜ் அப்படின்னா ஃபசாய் வந்து நம்ம வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களில் ஃப்ரெண்டில் லேபிளிங் பண்ணணும். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த நடைமுறை இருக்குது. அப்போ அதில் சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட், இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போடுவாங்க. டிரான்ஸ்ஃபேட் எவ்வளோ இருக்குது, டிரான்ஸ்ஃபேட் ஃபுட் எல்லாமே ஃப்ரெண்ட் லேபிளிங் பண்ணணும். இண்டிகேட்டிங் கலர்ஸ் எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் இப்போ கொண்டு வராங்க. ஸோ தட்ஸ் அ வெல்கம் ஒன். FSSAI is the regulatory body, food and management. So that's why it is important. So that's all. The next news related to the 3-day event Global World Leader of Tourism. நம்ம டெல்லியில் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. வேர்ல்டு லீடர் ஆஃப் டூரிசமாக 2047 நம்ம மாறணும் அப்படின்றத நினைக்கிறோம். 2030 we need to have $240 billion டிரான்சாக்ஷன். டூரிசம் அதிகமாக இருக்கிறதுனால பெனிஃபிட் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வர்றது, ஸோ இட் வில் பூஸ்ட் லாட் ஆஃப் ஷாப்ஸ் யூ கேன் சி. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர் டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும், ட்ரெயின், அப்புறம் பஸ் டிரான்ஸ்போர்ட், கேப், இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. அதனால் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். கொரோனாவுக்கு முன்னாடி நம்மளோட ஆண்டு வருமானம் தட் இஸ் 240 பில்லியன் டூரிசத்தில் மட்டும். அதை வந்து 240 ஆக்கணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. 250 2030 அண்ட் தென் 1 trillion பை when we reach 100 years of independence 2047. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் அதிகப்படுத்துறது. தென் தர்மசாலா டிக்ளரேஷன், தட் இஸ் அ டிக்ளரேஷன். அதில் இந்த டார்கெட்ஸ் தான் இருக்குது. 150 பில்லியன் ஜிடிபி, 50 மில்லியன் ஜாப்ஸை உருவாக்குறது. 2050 we need to create 2047 we need to create 1 trillion economy from the tourism GDP. சரியா, அதை அதிகப்படுத்தணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். The final one, India Egypt pact to boost military drills, defense. Indiaவோட defense minister attended the he went to Egypt and he made a lot of agreements with the Egyptian government. MOU அதில் டிஃபென்ஸ் மெயினாக பண்ணியிருக்காங்க, டிஃபென்ஸ் கேட்டகரி. தட்ஸ் வை விசிட்டட். நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு ஈஜிப்டுக்கான ரிலேஷன்ஷிப் ஹேப்பன்ட் இன் ஏன்ஷியன்ட் பீரியட் ஆல்சோ. அசோகா பீரியடில் கல்வெட்டுகளில் ஈஜிப்டோட தலைவர்களை பற்றி, ராஜாக்களை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ ட்ரேட் அங்கே. அப்புறம் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் மெசபட்டோமியன் ஈஜிப்டியன் சிவிலைசேஷன், தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் த ஓல்டஸ்ட் ஒன். அதனால் வி ஆர் க்ளோசர். அப்புறம் ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் வி ஹவ் சைன்ட் ஜவஹர்லால் நேருக்கும் அங்கே இருந்த நசீருக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும்போது ஜவஹர்லால் நேரு, நசீர் எல்லாம் அதில் மெயின் மெம்பர்ஸ், மெயின் பீப்புள் ஹூ கிரியேட்டட் தி நான் அலைன் மூவ்மெண்ட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வி சைன்ட் இன் 1955 வித் ஈஜிப்ட். அப்புறம் நம்மளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து 75 இயர்ஸ் ஆகுது. தென் எக்கனாமிக்கலி ஹவு ஈஜிப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். 1978 both countries gave the most favored nation status and 7.2 billion trade ரெண்டு கண்ட்ரீஸுக்கு சேர்த்து. அதில் எக்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா 3.74 பில்லியன் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஈஜிப்டுக்கு. அது மாதிரி ஈஜிப்ட் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது 3.52 பில்லியன். இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட 50 கம்பெனிஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் அபவுட் 3.15 பில்லியன். அது மாதிரி ஈஜிப்ட் கம்பெனிஸ் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் இந்தியா 37 மில்லியனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் வெரி லெஸ். நம்ம கொடுக்கக்கூடிய எய்டு டு ஈஜிப்ட் கண்ட்ரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸுக்கு எல்லாமே டெலிமெடிசின் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே, கனெக்டிவிட்டி. அது மாதிரி ஈஜிப்டுக்கும் அது வருது, வேக்சினேஷன், அப்புறம் எக்ஸெட்ரா. அப்புறம் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஆல்சோ ப்ரொவைடட் பை அஸ். தென் வீட் வந்து இப்போ அதிகமாக உக்ரைன் ரஷ்யாலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது வார் நடக்கிறதுனால அங்கேருந்து வர்றதில்ல. அதனால் நம்ம வீட்டுக்கு இருந்த தடை, நான் டேரிஃப் பேரியர்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட உணவுப் பொருட்கள் அங்கே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ இட் வில் இம்ப்ரூவ். அது மாதிரி 3200 பீப்புள் ஆர் லிவிங் இன் ஈஜிப்ட், இந்தியன் சைடில் இருந்து. ஸோ அப்புறம் 400 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங். இது இந்தியன் கம்யூனிட்டி கேட்டகரி. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் category you people have to study. So that's all. Now we will see the MCQ. The first news related to, first question. With reference to the International Year of Millets, IYOM,
2023, consider the following statements. Statement number 1, it aims to bring back millets and create domestic and global demand and to provide nutritional food to the people. Statement number 2, in 2021, India proposed to United Nations for declaring 2023 as the International Year of Millets. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Next question. With reference to the lumpy skin disease virus, consider the following statements. Statement number 1, it is caused by virus called Capri pox virus. Statement number 2, it is genetically related to goat pox and sheep pox virus family. So select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. Consider the following statements about Asiatic caracal. It's a cat. So statement number 1, the most significant potential habitat of caracals are Rajasthan, Gujarat and Madhya Pradesh. Statement number 2, its protection status is an endangered category under IUCN Red List. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Next question. Which of the below given pairs are correctly matched? Color revolution, country. So Jasmine revolution is paired with Kyrgyzstan. Orange revolution is paired with Ukraine. Tulip revolution is paired with Tunisia. Rose revolution is paired with Iraq. Choose the correct code. மேலே இருக்கக்கூடிய மேட்ச் எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதுலேருந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் ஒன்லி த ஃபர்ஸ்ட் பேர் இஸ் கரெக்ட். செகண்ட் only 2 pairs are correct. Third வந்து only 3 pairs are correct. D, all the pairs are correct. Extra? Sure. Okay, next question. Consider the following statements. Statement number 1, the power of judicial review has been defined in the Constitution. Statement number 2, the legislature has full powers to amend all the fundamental rights of individuals. Statement number 3, as per the Supreme Court, every constitutional amendment has to be judged on its own merit. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2, 1 only, B, 2 and 3 only, C, 2 only, D, 3 only. One only. One and போட்டிருக்கா சார். One only.
Okay. Now we will see the answers of yesterday's 20th current affairs MCQ. So first one answer is C. Second one answer is C. Third one C. Fourth one C. Fifth one B. So that's all. The mains answer rating question. Every person has a fundamental right to entertain such religious belief as may be approved by his judgment or conscience. Critically examine the context of doctrine of essentiality. So that's all. Thanks a lot for joining with us.